வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோட ஸ்ரீமந்துடு தெலுங்கு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். கொரட்டலா சிவா இயக்கத்தில், டிஎஸ்பி இசையில், மகேஷ் பாபு, ஸ்ருதிஹாசன், சம்பத் ராஜ், ஜெகபதி பாபு போன்றவர்கள் நடித்த திரைப்படம் தான் ஸ்ரீமந்துடு. ஸ்ரீமந்துடுனா பணக்காரர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமந்துடு திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜெகபதி பாபு மிகப்பெரிய பணக்காரர், மல்டி மில்லியனர், பில்லியனர். அவருடைய பையன் மகேஷ் பாபு. அவர் அவருடைய நிர்வாகத்தில், அதாவது அவருடைய தொழிலில் அவங்க பையனுக்கு மகேஷ் பாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது அவர் ஸ்ருதிஹாசனை ஒரு காலை வேளையில் பார்க்குறாரு. பார்த்ததுமே காதல். அந்த பெண்ணோட காதல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவர் தான் யாருன்றது அந்த பொண்ணுக்கு சொல்லலை. ஒரு கட்டத்தில் ஸ்ருதிஹாசனுக்கு உண்மை தெரியுது. அவர் தான் காதலை வெளிப்படுத்துகிறார். ஸ்ருதிஹாசன் சொல்கிறாங்க, என்னுடைய ஊர் கிராமம், எங்கள் அப்பா இந்த மாதிரி, உனக்கு யார் உங்கள் அப்பாவுடைய தாத்தா யார், அவரெல்லாம் எந்த ஊரில் இருந்தாருலாம் உனக்கு தெரியாது, நீலாம் பணக்கார பையன், நீ உனக்கும் எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது, ஸோ இந்த காதல் சரியாக வராது அப்படின்றாங்க. ஸோ தன்னுடைய வேரை தேடி மகேஷ் பாபு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே ஐடியில் ஒரு பிரச்சனை, அவருடைய கம்பெனியில் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் காதலையும் எப்படி மகேஷ் பாபு ஒரு தனி ஒரு மனிதனாக தீர்க்கிறார் என்பது தான் ஸ்ரீமந்துடு திரைப்படத்தினுடைய கதை. மகேஷ் பாபு ஃபண்டாஸ்டிக். முக்கியமாக அவருடைய காஸ்டியூம், அவர் நட, அவர் நிற்கிறது, திரும்புறது, பின்னிருக்காருன்னு சொல்லலாம். அத்தடு அதிதி. அதுக்கப்புறம் மகேஷ் பாபு முழுக்க ரசிக்கிற அளவுக்கான ஒரு ஸ்டைலிஷான ஒரு மேக்கிங் கொரட்டலா சிவா பண்ணியிருக்காரு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாமிங்காக, லவ்வபுளாக இருக்கார். ஆம்பளைங்களுக்கே அவரை பார்த்தா ஆசை வர மாதிரியான அந்த தோற்றம், அவர் நட, உடை, அவருடைய மேனரிசம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்காக மெனக்கெட்டு ஷாட் எடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் ரசிக்கப்படணுன்றதுக்காகவே மெனக்கெட்டு ஷாட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்ருதிஹாசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு கிராமத்து பொண்ணுன்றது நம்ம ஏற்றுக்கவே முடியல அவங்களுடைய காஸ்டியூம்லாம் பார்க்கும்பொழுது. ஆனால் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த லிப்ஸ்டிக் ஏன் அவ்வளோ அப்பிட்டு வரணும்னு எனக்கு தெரியவே இல்லை. லிப்ஸ்டிக்லாம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி மகேஷ் பாபு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, அப்போ கூட ஒரு லிப்ஸ்டிக் லைட்டாக அப்ளை பண்ணி வரணும்னு என்ன அவசியம்? இயல்பாக இருந்தாலே நல்லாவே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது துருத்திக்கிட்டு தெரியுது அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெகபதி பாபு பின்றார் மனுஷன். அப்பாவான இதில் அதை ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி மகேஷ் பாபுவும் அவரும் கட்டி பிடிச்சிக்கிற சீனில் அவர் கண்ணுலாம் அவருக்கு ஒரு மாதிரி உதடு எல்லாமே கலங்குற மாதிரி ஒரு சீனு நல்லா பண்ணியிருக்காரு. சம்பத் ராஜ் வழக்கம் மாதிரி அவருடைய பிளே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தில் பாடல்கள், டிஎஸ்பியோட 3 பாடல்கள் ஃபஸ்ட்டு மரண மாஸ் பண்ணுறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பின்னாடி ஒரு செட்டு சாங்கும் சரி, அது முன்னாடி அந்த மாண்டேஜ் சாங்கும் சரி, அந்த கிராமம் முன்னேற மாண்டேஜ் சாங்கும் சரி, ரொம்ப நல்லா இருக்குது. டிஎஸ்பியுடைய பலம் படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவருடைய மியூசிக் மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. அதே மாதிரி அனலர்ஸ் பின்னிருக்கார் மனுஷன், சான்ஸே கிடையாது. சும்மா அதுவும் இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி அந்த ஃபைட் சீனு, அதுக்கப்புறம் மாந்தோப்பு ஃபைட் சீனு ரெண்டுமே மரண மாஸ். அப்புறம் அந்த செங்கல் சூழல் ஃபைட் சீன் எல்லாமே நீட்டாக, அதாவது லாஜிக்கலாக கொஞ்சம் மீறினா கூட ரசிக்கிற மாதிரியா இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் மதி, நம்ம ஊருக்கார மதி. நான் நிறைய ஷார்ட்ஸ் புனேவிலையும் புனே ஐடி பார்க்கில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த ஜெகபதி பாபுவோட அந்த பால்யகால நினைவுகளுக்கு ஒரு டோன் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவும் இருக்குது. மகேஷ் பாபு இவங்க 2 பேரும் சந்திக்கிற இடங்கள், அவருடைய அந்த க்ளோஸ்அப்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, லவ்வபுளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பொக்லைன்லேருந்து மண் கொட்டும், அந்த கொட்டுறப்ப செம்மண் கொட்டிகிட்டு இருக்கிறப்ப அதுலேருந்து மகேஷ் பாபு நடந்து வர்ற அந்த சீனு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மெனக்கெட்டுருக்காங்க. அதுக்கு மதியினுடைய பங்கு பெரும்பங்கு. அதுவும் 96 ஃப்ரேம்ஸில் அடித்து தும்மி கீழே போட்டு அடித்து அந்த புழுதி பறக்கிற அந்த ஷாட் மதியினுடைய ஒர்க் எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல வைக்குது. அதே மாதிரி அந்த சைக்கிளில் வர்ற இடம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அனலரசோட அந்த ஆட்கள்லாம் பின்னாடி ஜாக்கிங்கில் உதைக்க போகிறவங்கள அப்படின்ற மாதிரி வர்றது, அதுக்கப்புறம் அவங்கள உதைக்கிறதுலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ டைலாக் போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மகேஷ் பாபு தான். அதே மாதிரி எல்லா சாங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தியேட்டரில் கொண்டாடுறாங்க. அதுவும் இன்டர்வல் பிளாக் செம்ம கைத்தட்டல். இந்த படத்தை இயக்கியிருக்கிற ஒரு கொரட்டலா சிவா, இவர் இருக்குது ஒரு ஸ்க்ரீன் ரைட்டர், இவர் டைலாக் ரைட்டர். இந்த படத்தை பிருந்தாவனம்,
அப்புறம் வந்து மிர்ச்சி இந்த மாதிரி படங்களை இயக்கியவர் இப்போ வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கார். அதாவது படம் எப்படின்னு சொன்னீங்கன்னா மரண மாஸ். மகேஷ் பாபு ரசிகர்கள் மட்டும் இல்லை, தெலுங்கு ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடும் அளவுக்கான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான் வந்து இந்த ஸ்ரீமந்த் டுடு. அவசியம் வந்து எல்லாரும் தேட்டரில் போய் ரசித்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. சின்ன சின்ன குறைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த படத்துக்களை வந்து அந்த மாசில் வந்து இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுதுன்னே சொல்ல முடியும். இந்த திரைப்படத்திற்கு என்னுடைய மதிப்பெண்கள் 5க்கு 3.5 மதிப்பெண்கள். இந்த படம் வந்து தமிழில் வந்து செல்வந்தன்ட்டு இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மிஷன் இம்பாசிபிள்லாம் டப்பிங் ஆகி இந்த மண்ணில் வந்து கல்லா கட்டுறப்ப தெலுங்கு கன்னடம்லாம் வந்து டப்பிங் பண்ணி, மலையாளம் இந்த படங்கள்லாம் வந்து தமிழில் டப்பிங் பண்ணி வந்ததுன்னா அது ஒரு கலெக்ஷனை பார்க்கும். ஸோ அப்படி தான் வந்து மொழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஆக்டர்ஸ் வந்துட்டு வந்தால் ஒரு சவுத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது வரும். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.